என்ன பேருங்க குத்தணும்? சக்தி. அப்படியா? எங்கயா குத்திக்கிறீங்க? எங்க? நெஞ்சு மேல. சக்தி உங்க சம்சாரங்களா? இல்ல, சம்சாரமா ஆக போகுது. நெஞ்சில குத்த சொல்றீங்களே, அந்த பொண்ணு மேல அம்புட்டு பிரியமா வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு என் மேல கொள்ளாசை வச்சிருக்குது. அப்ப ரெண்டு பக்கமா குத்திக்கலாமா? ரெண்டு பக்கமுமா? சும்மா சொன்ன தம்பி, ஒரு பக்கமே குத்திடலாம். சரி சரி. அதான் சக்தின்னு பெருசா பேர் குத்துங்க. சும்மா பார்த்தோம்னா பளிச்சுன்னு தெரியணும். சக்திங்கிற பேரு ஆழமா என் நெஞ்சிலேயே பதியணும். அப்படி பச்சை குத்துங்க. பச்சை குத்தும் போது எறும்பு கடிச்சா போல சுருக்குன்னு இருக்கும், வலிய பொறுத்துக்கிடுங்க. எனக்கு இது வலி இல்ல, வேற. குத்துங்க. வலிக்குதா? சக்தி நீ ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. சரி, நாமளே ஃபோன் பண்ணி ஏன் என்னன்னு கேட்போம். ஹலோ பூஜா. என்ன நீ ரொம்ப பிஸியா? பிஸிலாம் இல்ல, சொல்லு என்ன விஷயம்? நான் உங்க மேல கோவமா இருக்கேன். என்னோட Facebookல அப்டேட் பண்ண உங்க நிச்சயதார்த்த போட்டோஸ்க்கெல்லாம் நீங்க ஏன் இன்னும் கமெண்ட் பண்ணல? இந்த சாதாரணமான விஷயத்துக்காக கோச்சுக்கிறேன். என்ன நீ இத போய் ஒரு சாதாரண விஷயம் சொல்றீங்க? என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி, என்ன பூஜா உங்க அன்னைக்கு மெசேஜ் போட்டிருக்க, இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல, உன் பால் நோ பால் ஆயிடுச்சான்னு கமெண்ட் போட்டிருக்கா. அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, இனிமே பூஜா வீட்டு கிரிக்கெட்ல அவ 12th உமன்னு கமெண்ட் பண்ணிருக்கா. அதுக்குதான் கோவமா? நான் பார்த்தேன் பூஜா, என் போட்டோக்கு நானே என்ன கமெண்ட் போடுவேன். இதுக்கப்புறம் நீ எதை போட்டாலும் நான் அது கமெண்ட் பண்றேன். ஓகே? சரி சரி, வச்சுட்டுமா? அண்ணே அண்ணே இருங்க. எங்க வீட்ல இருக்கிற ஒருத்தரை பத்தி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஊருக்கெல்லாம் வைத்தியம் பாக்குற எங்க அண்ணனுக்கு நீங்க தான் வைத்தியம் பார்க்கணும். ஐயோ, என்னென்ன விஷயத்த சொல்லு. அண்ணி, நான் நிஜமா தான் சொல்றேன். எங்க அண்ணன் உங்ககிட்ட பேசுறதுக்கு பதிலா உங்க போட்டோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு கால் பண்ணாமலே உங்ககிட்ட போன்ல பேசுற மாதிரி நடிக்கிறாரு. அதுவும் என்னன்னு பேசுறாரு தெரியுமா? நீங்க வாக்கிங், ஜாக்கிங், ஸ்விம்மிங் எல்லாம் போகணுமா, நீங்க டைமுக்கு சாப்பிடணுமா, டைமுக்கு தூங்கணுமா, நீங்க கல்யாண பொண்ணா அதனால ட்ரிம்மா இருக்கணுமா. இதெல்லாம் எங்க அண்ணா உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறாரு, தயங்குறாரு. இதுக்கெல்லாம் எதுக்கு தயக்கப்படணும்? என்கிட்ட நேராவே பேசலாமே. ஓ அப்படியா? அப்ப நான் இப்பவே குடுக்கறேன், நீங்களே பேசுங்க. யாரு? ஹலோ, நாங்க தான். ஏய், என்னடி இது? படி. சக்தி, நீ உன்கிட்ட பேசணுமா? உன்னை பத்தி நல்லா போட்டு கொடுத்துட்டேன், வசமா மாட்டின. ஏய் பாலு, ஏய் ஏய் ஏய். ஓகே. ஹலோ சக்தி. ஹலோ மதன், உங்க தங்கச்சி சொன்னதெல்லாம் நிஜமா? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம்? நீங்க ஒரு டாக்டர், சகஜமா என்கிட்ட பேச வேண்டியது தானே? இல்ல சக்தி, நான் பொதுவாவே எல்லார்கிட்டயும் நல்லா தான் பேசுவேன். உன்கிட்ட பேசணுன்றப்பதான் ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் ஷை. சின்னதா தயக்கமா இருக்கு. ஐயோ, என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம்? நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லலாம்.
நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். நாம கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. சாரி சக்தி, ஆக்சுவலா உன்னை பார்க்க கொஞ்சம் ரிசர்வ் டைப் மாதிரி இருந்ததா, அதான். இப்ப நீ சொல்லிட்டல, இனிமே பாரு நான் எப்படி பேசுறேன்னு. அதுக்காக என்கிட்ட பொய்யெல்லாம் பேசுறாதீங்க. பொய் பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உண்மையை பேசினாதான் எனக்கு பிடிக்கும். நானும் உங்ககிட்ட அப்படிதான் இருப்பேன். உங்ககிட்டயும் அதே தான் எதிர்பார்க்கிறேன். ஷோர் சக்தி, கண்டிப்பா நீ இதை என்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஐ லைக் இட் மதன். பாய். பாய். சக்திக்கு போய் பேசினா பிடிக்காதான். ஜாக்கிரதையா இருக்கணும் அவட்ட. அப்பதா யாரு? அப்பதா? தாயா? என்ன அப்பதா? இப்படி வேகமா ஓடி வர? உன்னைய பார்க்கத்தான் வாரேன். என்ன விஷயம்? இரு அப்பதா. உட்காரு. ஆத்தாடி, எங்க போயிட்டு வர பொண்ணு தாயி? டவுனுக்கு போயிட்டு வா. அப்படியா? என்ன சரி? என் மவனுக்கும் மருமவளுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி மதுரைக்கு போய் என் மருமவளுக்கு நிச்சயதார்த்த புடவை எடுத்திருக்கேன். அப்பதா, இந்த ஊர்லயே பெரிய கட்டுக்கடத்தி நீதானே, அதே உன்கிட்ட இந்த புடவைய முதல்ல காமிக்கலான்னு கொண்டு வந்தேன். இந்தா பார். நல்லா இருக்கு. சீலை ரொம்ப நல்லா இருக்குல்லடி? நல்லா இருக்கு. பாரு பாரு, முந்தானிய பாரு. இதான் முந்தானி. இது உள்ள ரொம்பவே நல்லா ஒரு இருக்கு. விஷயம் தெரியுமா அப்பதா? என்ன? என் மவன் காசு கொடுத்து அதுல வாங்கின புடவை எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா இருக்கு புடவை. புடவை கலருக்கும் மருமவ கலருக்கும் பார்க்கவே ரொம்ப அம்சமா இருக்கும். இருக்கணும்ல, அதேன சட்டம். ஏன்னா என் புள்ள ஆசை அப்படி. பொண்ணு தாயே, போகுது போ. உன் சொல்லும் சாமி கேட்டுடுச்சு போ. நல்ல வார்த்தை சொன்னீங்க அப்பதாக்களா. உங்ககிட்டதான் முதல்ல நிச்சய புடவை வாங்கினதையே சொல்றேன். பட்டணத்துல தங்கம்மா இருக்காளே என் தங்கச்சி, அவகிட்ட கூட இன்னும் சொல்லல. ஏன் தாயி சொல்லல? பெரியவங்க நீங்களே சொல்லுங்க அப்பதா. ஒரு வீட்ல 2 பொண்ணுங்க, அவங்க 2 பேருக்கு சம்மந்தம் பண்ணும்போது ஒரு பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் நிச்சயம் பண்ணா எப்படி? இதனடி ஆத்தா கூத்தா எல்லாம் இருக்கு. அப்படியே பண்ணினாலும் அவங்க என்கிட்ட சொல்லிட்டுல பண்ணணும். அவங்க என்ன கூப்பிடவும் இல்ல, நான் கலந்துக்கவும் இல்ல. அதனால நானும் அவங்க கிட்ட சொல்லல. அதே என் மருமவளுக்கு நிச்சய புடவை நான் எடுத்துக்கிட்டேன்னு தங்கம்மாக்கு சொல்ல போறேன். அப்பதானே என் மருமவளுக்கும் ஒரு கெத்தா இருக்கும். ஆமா. நான் சொல்றது என்னடி? வானிலையில எண்ணெய் வச்சிருக்கேன், கடுகு கொஞ்சம் கொடுங்களேன். பொண்ணு தாயாத்தா, புடவை புதுசா இருக்கு, கொஞ்சம் காட்டுங்களேன். ஏய், கையடி. என்னத்தா புடவைய பார்க்க விட மாட்டேங்கிற? ஏய், அடுப்படியில இருந்து நேரம் இங்க வந்துட்டு கறிக்கையோட சீலை தொடுறிய. இதென்ன மாத்து புடவை நினைச்சியா? என் மருமவ கட்டிக்கு போற நிச்சயதார்த்த புடவடி. பாத்துக்கோ. பாத்துட்டியா? ஊதா கலரும் பொடி பூ போட்ட டிசைனும் சூப்பரா இருக்காத்தா. பார்டரும் கனமா இருக்கும் போல. விலை ரொம்ப ஜாஸ்தியோ? இருக்கும். நான் சொன்னேன்ல அப்பதா, இன்னொரு பொண்ணு நிச்சயம்னு. அவங்க என்ன விலையில எடுத்தாங்களோ எனக்கு தெரியாது. அதே நானும் என் மருமவளுக்கு உள்ளதுலயே பெரிய விலையா கொடுத்து எடுத்திருக்கேன். நிச்சயத்துக்கே இப்படி எடுத்திருக்கேன்னா என் மருமவளுக்கு முகூர்த்த புடவை எப்படி எடுப்பேன்? இந்த ஊர்லயே அப்படி ஒரு சீலையை எவளும் பாத்திருக்க மாட்டா. அடுப்புல எண்ணெய் சட்டி இருக்குன்னா இங்க என்ன நடப்புல இருக்க? ஐயோ, கூட அப்பதா வந்துட்டா நிச்சய புடவை பாக்குறதுக்கு. கடுகு கூட இல்லாம ஒரு பொம்பளை என்னத்தடி குடும்பம் நடத்துற? அட போடி. உனக்கு குதிரை வலை கட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்துட்டா. அப்பதா அடுப்புல இருக்கிற எண்ணெயை விட இவ சூடா இருப்பா. ஆமா ஆமா. அப்பதா நான் கிளம்புறேன். நிச்சய புடவைய பாக்க என் மகன் காத்துக்கிட்டு இருப்பேன். சரி போ போ. முதல்ல உன் பொண்ணு ரங்கத்துக்கு காட்டு. ஓடு ஓடாதா. ஓடு ஓடு. ஓடு போ.
சக்தி பாத்தியா, உன் பேரை நான் பச்சை குத்திருக்கிறேன். இப்ப நீ என் கூடவே இருக்கிற மாதிரி தோணுது. உன்னை நான் நேர்ல பார்க்கும்போது இத உன்கிட்ட காட்டுறேன், நீயும் பாரு. அப்பதே இந்த பொண்ணு ரங்க மாம உன் மேல எம்பூட்டு பாசம் வச்சிருக்கிறான்னு உனக்கே புரியும். சரியா? அடியே காத்தாயி, நிச்சய புடவை வாங்கிட்டேன், பார்த்தேல. பொண்ணுரங்கம், மவனே பொண்ணுரங்கம். ஐயோ, ஆத்த வந்துருச்சு. பொண்ணு பொண்ணு. ஐயோ, சரியா போச்சு. நான் பச்சை குத்திருக்கிறது ஆத்தா பார்த்தா கத்தி கூப்பாடு போடுங்க. இதை எப்படி மறைக்கிறது? ஐயா பொண்ணு. ஐயோ, பொண்ணுரங்கம், டே பொண்ணுரங்கம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒரு சட்டையும் காணுமே, துண்டை வேற அங்க போட்டுட்டு வந்துட்டேனே. சோலி முடிஞ்சது. எங்கல போன பொண்ணுரங்கம்? இது எப்படி மறைக்கிறதுன்னு தெரியலையே. எங்கட போய் தொலைஞ்சா இவன்? பொண்ணு பொண்ணு, டேய் ஆத்தா, வரேன் வரேன். டேய் எங்கடா இருக்க? வரேன் வரேன். ஐயோ, பொண்ணு பொண்ணுரங்கம். ஆத்தா, ஆ? என்ன அது, ஆத்த படம் எடுத்து கட்டியிருக்க? அடச்சி, டேய் என்னடா அது? டேய் ஏன் சீல எடுத்துக்க? அடே, நானே இப்பதே என் மருமவளுக்கு நிச்சய புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா ஏன் சீலைய கட்டிட்டு நிக்கிற? ஆத்தா, நீ தானே நீ எப்பவும் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லுவ. அதே பொண்ணு மாதிரி உன் சீலைய கட்டி பார்த்தேன், நல்லா இல்லையா? கன்றாவியா இருக்கு. ச்சே, இதுல வேற நல்ல கேள்வி வேற. முதல்ல இந்த சீலைய கழட்டிட்டு என் மருமவளுக்கு எடுத்துட்டு வந்த நிச்சய புடவை பாருல. எங்க 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 காட்டு. ஆத்தா, உன்னோட செலக்ஷன் எப்பவும் சூப்பர் ஆத்தா. இப்போ சூப்பரோ சூப்பர். ஏத்தா, நான் கனவுல சொன்ன கலர் இதானா? ஆமாண்டா பொண்ணு, இதத்தான் சொன்ன நீ. ஏத்தா, சக்தி கலரை விட இந்த சீல கலர் கொஞ்சம் மங்கலா இல்ல? கனவுல நான் வேற கலரா சொல்லிடுறேன். என்ன மருமவ கலரு அசலுடா, அதெல்லாம் அச்சுல வந்துருமாடா. நல்லா பிரிச்சு பாருடா. இந்தா பாரு, இந்தா. என்னது என்னடா அது? ராசா, சக்தி பேர பச்சை குத்திருக்கியா? வலிக்கலையா உனக்கு? நீ வலி தாங்க மாட்டிய ராசா? ஏயா ஏயா இப்படி பண்ண? பாத்தியாத்தா, பாத்தியா, இதுக்குதான் உங்ககிட்ட காட்ட வேணும்னு மறைச்சேன். ஆத்தா, சக்தி எப்பவோ என் மனசுக்குள்ளார வந்துட்டா, என் உசுரோட கலந்துட்டா ஆத்தா. இப்ப இல்ல, எப்பயாச்சும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சாவு வரும்ல. ஐயா, என் உசுறு போகும்ல. அப்படி என் உசுறு போனதுக்கு பிறகும் என் நெஞ்சில சக்தி இருக்கணும்னு நினைச்சுதான் ஆத்தா நான் இப்படி பண்ணேன். எனக்கு என் உசுரை விட சக்தி தான் பெருசா ஆத்தா. ராசா, அதனாலதான் ஆத்தா நான் பச்சை குத்திக்கிட்டேன். இப்ப புரியுதா ஆத்தா நான் ஏன் பச்சை குத்திக்கிட்டேன்னு? என் மருமவ சக்தி தங்கண்டா. அவளால
என் வம்சம் தழைச்சு வளர்ந்து விருத்தி ஆகணும்டா. அதுக்கு ஆத்தா, வீரமக்காளி ஆத்தா, நீதான் துணையா இருக்கணும் ஆத்தா. ஆத்தா, ஆத்தா. ராசா, நீ நல்லா இருப்பையா, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்பையா. ஆத்தா, என் பிள்ளைக்கு நீதே துணையா இருக்கணும் ஆத்தா. நான் நினைச்சது நல்லபடியா முடியணுமா? அப்பா, ஆத்தா, வா அப்பத்தா உக்காரு. அப்பா என்ன வெயில். என் மாவன் பொண்ணு ரங்கத்துக்கு நல்லபடியா கண்ணால் ஆகணும்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். அப்படியா? ஏன் அப்பத்தா, நீ என்ன இங்க வந்திருக்க? உன்னை பாக்கலான்னு வீட்டுக்கு போயிருந்தேன், கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். ஏன்? நீ பொண்ணு ரங்க கண்ணாலத்தை நம்ம ஊர்ல தானே நடத்த போற. அதான் அப்பத்தா யோசனையா இருக்கு. கண்ணாலத்தை இங்க நடத்துறதா இல்ல சென்னையில நடத்துறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு. பொண்ணு வீட்டுல கண்ணாலத்தை எங்க நடத்தலான்னு இருக்காங்க, பேசுனி அவங்க கிட்ட? இன்னும் பேசல அப்பத்தா. அவங்க சென்னையில நடத்தணும்னு தான் அபிப்பிராயப்படுவாங்க. சென்னையிலன்னா ரொம்ப விமர்சையா பண்ணலாம்ல. உனக்கு என்ன தோணுது, நீ நம்ம ஊர்லயே நடத்தலான்னு இருக்கியா? ஆமா அப்பத்தா, என் மவனுக்கு கண்ணாலமே ஆவாதுன்னு இந்த ஊரே சொல்லிச்சுல்ல. அவனுங்க முன்னாடி என் மவனுக்கு இங்கேயே கண்ணால நடந்தா கௌரவமா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். அதெல்லாம் சரிதான். பொண்ணு வீட்டுக்காரங்க சென்னையில நடத்தணும்னா என்ன பண்றது? கண்ணாலத்தை இங்கே வச்சுக்கிட்டா எல்லாத்தையும் இழுத்து போட்டு உன்னால செய்ய முடியுமா? சென்னையிலேயே வச்சுக்கிட்டா எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்கல்ல. ஆமா அப்பத்தா, எனக்கும் அதான் சரின்னு படுது. கண்ணாலத்தை வேணும்னா சென்னையிலேயே வச்சுக்கலாம். அத என்னமோ சொல்லுவாங்களே, அதான் ரிசப்ஷனோ கொசப்ஷனோ, அத நம்ம ஊர்லயே வச்சுக்கலான்னு எனக்கு ஒரு யோசனையா இருக்கு. நல்லா தான் யோசிச்சிருக்க. கண்ணாலத்துக்குன்னு பணம் காசு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா? என்கிட்ட இந்த காதுல மூக்குலன்னு ஒரு 2 பவுன் இருக்கும். பையனுக்குன்னு ஒரு 4 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன். அதுல தாலி செயின் செஞ்சு போட்டுருவேன். அப்புறம் பட்டு புடவை கை செலவுக்கு தான் எங்கேயாவது பணத்தை புரட்டணும். நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கவே கஷ்டப்பட்டவா, கண்ணாலத்துக்கு பட்டு புடவை எப்படி எடுக்க போற? நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறதுக்கு மில்லுல மேஸ்திரி கிட்ட பணம் கேட்டேன். அப்ப முடியாதுன்ட்டாரு. கண்ணால சமயத்துல வேணா கேளு, பணம் காசை எங்கேயாவது புரட்டி கிரட்டி தாரேன்னு சொன்னாரு. எல்லாம் இந்த வீரகாளி ஆத்தாவை தான் நம்பி இருக்கேன். எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நீ கும்பிட வீரகாளியம்ம கைவிட மாட்டா. சரி ஆத்தா. அது சரி, பொண்ணுரங்க எங்க? அவன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். சரி, நான் வரேன். சரி அப்பத்தா, பாத்து போங்க. தேங்காய் வேணுமான்னு கேட்கலாம் நினைச்சேன். அப்பத்தாவுக்கு பல்லும் இல்ல ஒண்ணும் இல்ல. என் மருமகளுக்கு நிச்சயத்துக்கு எடுத்த புடவை பாருங்க. நிச்சய புடவை நல்லா இருக்குதா? என் மருமகளுக்கு எடுத்தது எப்படி இருக்கு? என்னது இது? மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கெட்ட கெட்ட கனவா வருது. காப்பி, சாப்பாடு வச்சிருக்கா. பொண்ணு, பொண்ணு ரங்கா, எங்க போனா இவன்? தூங்க போயிட்டானோ? பொண்ணு, பொண்ணு ரங்கா, இங்கேயும் காணுமே. எப்போ என்ன எழுப்பி காப்பி கொடுப்பான், இன்னைக்கு எழுப்பவே இல்லை. ஐயோ, காலையில அவன் முகத்துல மூச்சாதானே எனக்கு பொழுது போன மாதிரி இருக்கும். என் மாவன் முகத்தை பார்க்கணும் போல இருக்கே. கெட்ட கணா வேற வந்துச்சு. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே.
ராசா பொண்ணு 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 ஆத்தா வீரகாளியம்மா, இந்த மாதிரி எனக்கு எப்பவுமே பொழுது விடிஞ்சதில்ல. என் மவனுக்கு கண்ணால காட்சி நடக்கிற இந்த சமயத்துல இப்படி எனக்கு கெட்ட கணாலாம் வருது. எப்பவும் இல்லாம இன்னைக்கு என் மாவன் வேற என்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம போயிட்டான். எங்க போயிருக்கானோ என்னமோ தெரியல. நான் வேற கனாவை நினைச்சு பயந்து போயிருக்கேன். இந்த நேரத்துல அவன் வேற என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிருக்கானே ஆத்தா. ஆத்தா, என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆகக்கூடாது, நீதான் பாத்துக்கணும் ஆத்தா. காணிக்க முடிஞ்சு வைக்கிற ஆத்தா, என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. உன்னதான் நம்பி இருக்க, நீதான் அவனை பாத்துக்கணும் ஆத்தா. ஆத்தா வீரகாளியம்மா. ஆ